போய் வந்தாச்சு. அடுத்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம காலை களைச்சு போட்டது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். போட்டாச்சு. காலையில் அப்படி அப்படியே ஹரிபரியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடிடுவான். இன்னும் வந்தோடனே ஃபஸ்ட்டு கலைஞ்சதை எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணணும். கொஞ்சம் இந்த கேமராமேன் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போய் எடுங்க. நான் பல நாள் சொல்லிட்டேன் க்ளோஸ்அப்பில் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து கிளீனிக் குட்டிடலாம் இடல். மார்னிங்கே ப்ரூம் பண்ணாலுமே வந்து ஈவினிங்கும் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வந்து ப்ரூம் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும். இவ்வளோ டஸ்டா? ஆமாம். மார்னிங் போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் ஆமாம், இந்த ஆஃப் பண்ண வீட்டுக்குள்ளேயுமே இப்போலாம் ரொம்ப பயங்கரமாக காற்றுனால ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குங்க. சரி, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போயிட்டு வந்த பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணணுங்க. எனக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் கடுப்பான வேலை இது தான். அந்த டிஃபன் பாக்ஸ் அத்தனையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிருங்க. 1 2 அப்பப்பப்பா எத்தனை பாக்ஸு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாப்பா அவங்களோடது, என்னோடது, பாப்பா அவங்க 2 பேரோட பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்சு, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போகிறது எல்லாமே இருக்கும். அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்மளும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டாச்சு. நம்மளோட நேஷ்னல் உடை மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான நைட்டிக்கு வந்து மாறியாச்சுங்க. ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அப்படியே வந்து நம்மளோட பாத்திரமும் சூப்பராக பார்த்திங்களா வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பசங்களுக்கு. ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் வீட்டில், அதனால் அந்த ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சமாக பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம் வித்து காஃபியோட. நான் ஆல்ரெடி ஸ்கூல்லே வந்து டீ குடிச்சிட்டு வந்துடுவேங்க. எங்களுக்கு ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ்க்கு. பசங்களுக்கு மட்டும்தான் வந்து பால், அவங்களுக்கு வந்து பூஸ்ட் தான் அவங்களோட ஃபேவரெட்டு. ஸோ ஃப்ரூட்டும் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களோட ஃபேவரட் பூஸ்ட்டும் வந்து கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இதுதான் ஹெல்த்தியஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கம்பல் பண்ணி தான் வந்து கொடுத்தேங்க. ஆப்பிளும் கோவா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கோவா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக. பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு முடிஞ்சிச்சு. ஃப்ரூட்ஸோட ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட்டு? ஹோம்ஒர்க் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். கா கா சா ஞா டா நா. இப்போ என்ன பண்ணணும்? கா வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? இது ஃபுல்லாக இப்போ அடுத்து நான் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணணும். இதுலேயே சொல்லித்தராங்க டியூஷன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கா மேலே ஓடிருக்கான். மேலே டாப் டு கீழே பாட்டம் வரைக்கும் டச் பண்ணணும். நான் சொல்லி தரீங்களா? ஆமாம்ப்பா. ஈவினிங் வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ரெஃப்ரெஷ் ஆயாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கு, நைட்டு டின்னர் தான். அவ்வளோதான். நைட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மாவு கணக்கிட்டு இருக்காங்க ஒரு மேடம். தோசை சுட போறாங்களா, அவங்களே தோசை பண்ணி வச்சிருக்காங்க. நைட் சாப்பிட்ற நேரம் ஒரு மேடம் பார்லஜி சாப்பிட்றாங்க. எங்க வீட்டுல இது உங்க பேர் பிஸ்கெட் தின்னீங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸ் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்த்துருப்பீங்க. நைட் வந்து டின்னருக்கு தோசை. என்னடி சட்னி பண்ணி வச்சிருந்தேன்? கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி. இருட்டா இருக்கு கொஞ்சம். தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி. எத்தனை பேருக்கு வந்து
தேங்காய் சட்னி இல்லாமல் வந்து சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சாம்பார் வித் தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தோசையை சுட்டுட்டாங்க மேடம். லிட்டில் குக்கர் குக்கி சமைச்சிட்டான். அவ்வளோதாங்க, நாங்கள் சூப்பராக சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.